ஆ யார் வந்திருக்கா பாரு. சீக்கிரம் வாமா. டேய் என்னடா வெயிட் போட்ட? வரும்போது ஜேர்னில எப்படி இருந்துச்சு? உட்காரு உட்காரு உட்காரு. பாப்பா சரவணா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம்ப்பா என்ன விசேஷம்? என் தங்கச்சி கல்யாணம் ரொம்ப வச்சிருக்கேன். சந்தோஷம். பையன் எங்க பாத்திருக்கீங்க? உள்ளூர்தாம்மா. அப்புறம் தங்கச்சிட்டலாம் எப்படி பேசுவ? நல்லா சிரிச்சு பேசுவியா? இவன் பாரு எப்ப பார்த்தாலும் கடுசாவே இருக்கான். டேய் நீ இன்னும் மாறவே இல்லையா? டேய் மச்சான் உனக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அப்பா இல்லாத பசங்கன்னு யாரும் தப்பாக பேசிடக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பொறுப்பாக இருக்கேன். இதில் என்ன தப்பு சொல்லு. இது வச்சு பரவாயில்லப்பா. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? கல்யாணம் பண்ணுறதுல ஒரு விஷயமாடா. சின்னது படிக்கணும்னு ஆசைப்படுது கோவக்காரி, உனக்கே அது நல்லா தெரியும். படிக்கட்டுமே. பெருசு இப்போ தான் ஆஃபீஸ் போகுது, வெளி உலகமே பார்க்குது. அது கொஞ்ச நாள் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சு பழகட்டும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு இஷ்யூ பேசிக்கிட்டு. அது இல்லப்பா. இப்ப நம்ம கல்யாணம் மா போதும். அவன் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கான். சாப்பிட என்ன செஞ்சிருக்க? வா கறிக்குழம்பு செஞ்சிருக்க வா. டே ஏன்ச்சு வா சாப்பிடலாம் வா. அண்ணா என்ன எனக்கு பீஸா வாங்கி தரியா? அம்மா தான் உருளைக்குழம்பு செஞ்சுருக்காங்களா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா, எனக்கு பீஸா சாப்பிடணும்னு தோணுது. சரி போ. அப்படியே ஆரிகானோ எக்ஸ்ட்ரா. போ. அண்ணா இப்போ என்ன இந்த பேக்கேஜ் ஆர்டர் பண்ணி கொடு. ஏன் பழசு இருந்துச்சு என்னாச்சு? இல்லண்ணா இது வந்து ஏதோ கஸ்டமைஸ் கேஸா, கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கொடு. சரி போ ஆர்டர் பண்ணுறேன். ம். கொஞ்சோண்டு காஃபி மட்டும் போட்டியா? சரி. போ. தங்கமயில் இது ஓகேவா? அண்ணா எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், நீ அந்த Black ஓகேவான்னு பார்த்து சொல்லு. அதை விட செகண்ட் ஒன் பாரு. கிளாஸாக இருக்குது, எலைட்டாக இருக்குது, ஆஃபீஸ் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். சரி ஓகே. சரி ஓகே பாரு. அண்ணா இந்த வெஸ்டர்ன்ல கோல் ஷோல்டர் டாப். என்ன ட்ரெஸ் இது? அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. இது காலேஜ் போறதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் வேணாம், வேறு எதனா டீசெண்டாக பாரு. சரி டிஷர்ட் வேணாம், நம்ம லாங் டாப்ஸ் பார்க்கலாமா? நான் சொன்ன கேட்பே மாட்டியா? கேட்பேன். அப்போ இது நல்லா இருக்கும். இதை ஆர்டர் பண்ணலாம் சரியா? சரி. இது ஒன்று அது செக் அவுட் பண்ணுறவா? ஆ ம். ஏய் மழை வர மாதிரி இருக்கு. 2 பேரும் போய் துணி எடுத்துட்டு வாங்க போங்க. ச்சே. என்னடா 7000 ரூபாய் போட்டிருக்கு? அதாம்மா அது எங்களுக்கு ட்ரெஸ்ஸு. காசு இருந்தா இன்வெஸ்ட் பண்ணு, பேங்க்ல போடு, இல்லனா ஒரு நகை நட்டை வாங்கி போடு. ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு 7000 ரூபாய்? வீட்ல தானே இருக்குதுங்க. என்ன பேசுகிற? நான் சம்பாதிக்கலாம் யாருக்காக? உங்களுக்காக தான். உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? நல்லா யோசிச்சு பாரு. நான் நினச்சி 4 பேரை பார்க்குறேன், 4 இடத்துக்கு போயிட்டு வரேன். எனக்கு வீட்லேயே தான் இருக்குது. அட்லீஸ்ட் இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா செஞ்சால் தானே. அது கூட இல்லைனா நான் அப்புறம் சரிடா, இப்போ இந்த மாசம் இஎம்ஐ கட்டணுமே, அதுக்கு என்ன பண்ண போற? அதெல்லாம் பார்த்துக்கிறேன். என்ன வேணும் சொல்லுவா? சொல்லு என்ன வேணும்? அதெல்லாம் எதுவும் வேணாம். ரேஷ்மி போன் எடுத்து வச்சுட்டு படு. சொல்லு. அம்மா பார்த்துட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரேஷ்மி போன் எடுத்து வச்சுட்டு படுன்றல. சரிம்மா படுக்கிறேம்மா, படுக்கிறேன். ரொம்ப சிரிக்காத. ஏ ரேஷு ஃபோனை வச்சுட்டு படு. ஒரு 10 மினிட்ஸ்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஃபோனை வை, தூங்கு போ. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நம்ம ஃபோனை வைக்கல, ஹெட்செட்டை கேட்டு. மீ எனக்கு தான் கீரை பிடிக்காதுன்னு தெரியல, எதுக்கு செய்யற? அதெல்லாம் சாப்பிடலாம், நீ முத இங்க வா. என்ன மீ? என்ன சொல்லு? ரேஷ்மி நைட்ல உட்காந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காடா. என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது, யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் என்னன்னு பார் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் விடு, நான் பேசுறேன். இந்தா சிப்ஸ் சாப்பிடு. பார்ட்னர், கம்மிங் சண்டே நம்ம வந்து மால் போகலாமா? டிக்கெட் புக் பண்ணியிருக்கியா? சரி அப்போ மூவியாச்சும் போகலாமா? எங்கேயாவது கூட்டு போடா. லாஸ்ட் வீக் நம்ம போகவே இல்லை தெரியுமா அவுட்டிங். இங்க வா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து அண்ணா. இங்க பாரு, நீ என்ன பண்றேன்னு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண்டும் காணாம இருக்கேன். இன்னைக்கு அம்மா கூட்டு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பாரு புரியுது, இது வயசு. இப்போதான் வெளி உலகமே பார்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பசங்க உன் லைஃப்ல வந்துட்டு போவாங்க. அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? அது இல்லை, நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவனை 2 மந்த்ஸாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 2 மந்த்ஸ் உனக்கு என்ன தெரியும்? அண்ணா நீ வேணா எனக்காக ஒரே ஒரு தடவை மீட் பண்ணுறியா? உனக்கே பிடிச்சிடும் நான் அவனை. சரி போ, நாளைக்கு அவனை வர சொல்லு.